ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எதை டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, நேற்று ஒரு வியூவர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு தந்திர மார்க்கத்தில் எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தந்திர மார்க்கத்தோட ஆரம்பத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறது முன்னாடி தந்திரானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் உங்களுக்கு ஆரம்பம் என்னங்கிறது தெரியும். முதல்ல மிஸ்கான்செப்ஷன்ஸ் விளைக்கிறது, தவறான புரிதல்களை விளைக்கிறது. அதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க போய் பாருங்க. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்திர மார்க்கத்தோட தவறான புரிதல்கள் அதை பத்தி நான் கிளியர் பண்ணிருப்பேன். அதாவது பில்லி சூனியம், காமம், இதை தவிர தந்திரால ஒரு கடலே இருக்கு. இதை தாண்டி அது ஒரு தந்திரால ஒரு சின்ன மார்க்கம் தான், அது சின்ன பார்ட் தாங்கிறத நான் உங்களுக்கு விளக்கியிருப்பேன். தந்திரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இருக்கு. தெய்வ ஆவாகனம், தெய்வத்தை புரிஞ்சு அந்த தெய்வத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி அழைச்சு அதை நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்துறது தான் தந்திரத்தோட உண்மையான சாராம்சம். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா தெய்வத்தோட தன்மையை புரிஞ்சு தெய்வத்தோட தன்மையாவே நம்ம மாறுறது எப்படி, இதுதான் தந்திர மார்க்கத்தோட சாராம்சம். அப்படிங்கிற போது பல தெய்வங்கள் இருக்கு. ஒரு தெய்வம் ஒவ்வொருத்தங்களுக்கு சூட் ஆகும். அப்படிங்கிற போது ஒரு விதமான தந்திரா இருக்கு. விஷ்ணு யாமல தந்திரான்னு ஒரு தந்திரா இருக்கு. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா விஷ்ணுவுக்கு மட்டுமே ஒரு தந்திரா இருக்கு. ருத்ரயாமல தந்திரா இருக்கு. ருத்ரயாமல தந்திரா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவனுக்கான தந்திரம். ஓகேவா? சக்திக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீவித்யா, அப்புறம் லலிதோபாக்கியானா, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீ வித்யானம தந்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புத்தகங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தாந்திரிகம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தெய்வத்தோட கணேச தந்திரம் எல்லாம் இருக்குது. ஓகேவா? இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தெய்வத்துக்கும் தந்திரம் இருக்கு. நீங்க சக்திக்கு மட்டும் தான் தந்திரம். தந்திரம்னு சொன்னோம்னாலே சக்தி உபாசனை தானே கரெக்டா? இல்ல பைரவரம் மட்டும் தான் நினைப்போம். ஆனா அதை தாண்டி எல்லாத்துக்குமே தந்திரம் இருக்கு. நீங்க தந்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் 3 கோர்வை புரிஞ்சுக்கணும். மந்திரம், யந்திரம், தந்திரம் அப்படின்னா என்னன்னா, முதல்ல மந்திரம் ஒளிதான் இந்த பிரபஞ்சத்தோட உருவாக்கத்துக்கான ஆதாரம். ஓகேவா? 2 ஒளி, அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒளி லைட், இன்னொரு ஒளி சவுண்ட். ஓகேவா? லைட் அண்ட் சவுண்ட் தான் இந்த யூனிவர்ஸ்க்கான ஆதாரம். அப்படிங்கிற போது இதை எப்படி நம்ம லைஃப்ல கொண்டு வருது, அதாவது ஒளி, சப்தம், அந்த ஒளி, அதாவது லைட், இந்த 2 ஒளியும் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு நம்ம உடம்புலயும் மனசுலயும் வாழ்க்கையிலையும் இன்டெகிரேட் பண்றதுங்கிறது மந்திரம். ஓகேவா? யந்திரங்கிற போது இந்த ஒளிக்கு இந்த 2 விதமான ஒளி இருக்கு பாத்தீங்களா, அந்த மந்திரத்தை வச்சு. அதாவது நீங்க ஒரு மந்திரம் சொல்லும் போது ஒரு தெய்வத்தோட ஸ்பெசிபிக் லைட்டும் சவுண்டும் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை எடுத்து நீங்க சொல்லும் போது என்ன ஆகும்னா, அவரோட எனர்ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ளூ கலர் லைட். ஓகேவா? அவரோட எனர்ஜி ப்ளூ கலர் லைட்டுங்கிற போது அதை நீங்க உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்புறம் உச்சிஷ்ட கணபதியோட மந்திரத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அவரோட சப்தத்தை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு தன்மை இருக்கும், அதுக்கு ஒரு பவர் இருக்கும், அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதுக்கு ஒரு பலன் இருக்கும். ஓகேவா? இது நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பல தெய்வங்களுக்கு பல இது இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க மகா கணபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு ஆரஞ்சு ரெட் அவரோட லைட். ஓகேவா? ஆனா அவரோட சப்தம் அவரோட மூல மந்திரம் ஒன்னு இருக்கும். அது உங்க லைஃப்ல ஒரு விதமான பலனை கொடுக்கும். அது நிறைய இருக்குது. ஓகேவா? ஆனா உங்களுக்கு சொல்றது பேசிக் பாராமீட்டர்ஸ் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் மந்த்ரா ஒரு தெய்வத்தோட ஒளி, அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா லைட் அண்ட் சவுண்ட் அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? அது உங்க ஆறால பெனட்ரேட் ஆக 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 என்ன ஆகும்னா, நீங்க அந்த தெய்வத்தோட தன்மையாவே மாறிடுவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப என்னன்னா தெய்வத்தோட தன்மையா மாறும்போது யூ டோன்ட் ஹேவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் த டெய்டி. ஓகேவா? இப்போ இது எப்படி கிராஜுவேட் ஆகும் சொல்றேன். இந்த மந்த்ரா சொல்ல 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 யந்திரம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். யந்திரம்னா உங்க பாடி ஒரு யந்திரமா மாறும். இன்னொன்னு குரு ஒரு ப்ராப்பரான தந்திர மார்க்கத்துல போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மந்திரம் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் யந்திரத்தை கொடுப்பாரு. இந்த யந்திரத்தை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாரு. ஓகேவா? அந்த யந்திரால இதெல்லாம் இருக்கு, இப்படி இருந்து இந்த யந்திராவை ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஓகேவா? அது உங்க உடம்புல எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அடுத்தது யந்திரத்துக்கு மேல தந்திரம். ஓகேவா? தந்திரம்னா என்னன்னா, இந்த மந்திரத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, மந்திரத்தை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க, அதை நீங்க ஒரு லெவல்ல புரிஞ்சு அதை நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாக்கிட்டீங்க. எந்திரத்தையும் அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதோட தன்மை உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாக்கிட்டீங்கன்னா அதை எப்படி அப்ளை பண்றது, அந்த சக்தியை எப்படி நம்ம செலுத்துறது, எந்த இடத்துல செலுத்தணும்னா அது ப்ராப்பரா வேலை செய்யும். ஓகேவா? இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுக்கு ஃபர்தர் என்னன்னா உங்க லைஃப்ல நீங்க ஒரு முழுமை அடையறீங்க. ஓகேவா? நீங்க அந்த தெய்வத்தோட தன்மையை முழுசா நீங்க இன்டெகிரேட் பண்ணி உங்க லைஃப்ல நீங்க ஒரு பெனிஃபிட் அடையறீங்க. இது ஒரு எல்லை இல்லாத கடல். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு தெய்வத்தோட நின்றுமான்னு கேட்டா கிடையாது. அதனால தந்திர மார்க்கத்துல நிறைய தெய்வங்கள் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க கணபதி எடுத்துட்டீங்கன்னாலே 32 ரூபங்கள் இருக்கு. ஓகேவா? அந்த 32 ரூபங்களுக்கும் 32 விதமான மந்திரமும் அப்ளிகேஷன் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப இதை தாண்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன். மாதங்கி எடுத்துக்கங்க. தசமகா வித்யால ஒரு அம்மன். ஓகேவா? அதாவது ராஜராஜேஸ்வரி, லலிதா பரமேஸ்வரி, ஆதிசக்தியோட பிரதம மந்திரி. ஓகேவா? அவளுக்கு கீழே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட ரூபம் இருக்கு. கிட்டத்தட்ட 8-9 ரூபங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் இருக்கு. இதே மாதிரி வாராகிக்கும் பல ரூபங்கள் இருக்கு, 7-8 ரூபங்கள் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரூபத்துக்கு ஒரு பவர் இருக்கும், ஒரு ரூபத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு தந்திர மார்க்கத்துல. அதுவே ஒரு கடல் மாதிரி. நீங்க உட்காந்து ஒரு தெய்வத்தை பத்தி மட்டுமே நீங்க ப்ராப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்றீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் வேணும். அத்தனை விஷயம் இருக்கு. நீங்க பைரவ உபாசனையை மட்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் வேணும். அத்தனை விஷயம் பைரவ உபாசனையில மட்டும் இருக்கு.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஓவராலா நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஃபேசட்டான இது உங்களுக்கு சொல்றேன். இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோல சாமுண்டேஸ்வரி மந்திரத்தை பத்தி சொல்லியிருப்பேன். கரெக்டா? அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க போய் பாருங்க. அது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரீஃப் ஓவர்வியூ கொடுக்கும். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா தந்திராங்கிறது எவ்வளவு பெரிய கடல் அப்படிங்கிறது வந்துட்டு நான் வந்து ஒரு வீடியோல வந்து அவ்வளவு பேசியிருக்கேன். அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராப்பரா பண்ணி உங்க லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப மற்ற தெய்வங்கள்லாம் இது வந்து ஒரு கடல் மாதிரி லைஃப் லாங் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது ஒரு நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஓயவே ஓயாது, உங்களுக்கு என்னைக்குமே சலிப்பே இருக்காது. ஏன்னா எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னு முடிச்சிட்டீங்கன்னா இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு முடிச்சிட்டீங்கன்னா இன்னொன்னு இருக்கு, இன்னொரு முடிச்சிட்டீங்கன்னா இன்னொன்னு இருக்கு. இது வந்து ஒரு எண்ட்லெஸ் கரிக்குலம் மாதிரி தந்திராங்கிறது. நிறைய பேர் வந்து காமம் இது மட்டும் தான் நினைக்கிறாங்க, சூனியன் மட்டும் தான் நினைக்கிறாங்க. அது கிடையாது. தந்திரத்தில் நிறைய இருக்கு. உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வரதுக்கு இருக்கு, புகழை கொண்டு வரதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சௌபாகியத்தை கொண்டு வரதுக்கு, உங்களுக்கு வந்துட்டு பரமானந்தம் கொண்டு வரதுக்கு ஒரு விதமான தந்திரம் இருக்கு. உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் பவர். நான் ஒரு விஷயத்தை நடத்தி காமிக்கணும், காரியத்தை வந்து செஞ்சு காமிக்கணும், காரிய சித்திம்பாங்க. இந்த காரிய சித்தியை நடத்தி காமிக்கிறதுக்குனே ஒரு தந்திரம் இருக்கு. அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கடல், தந்திரம்னு சொல்லிட்டீங்கனாலே ஒரு கடல். ஓகேவா? அது வந்து துருதுண்டுலாம் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? அதனால தந்திரத்து மூலமா சாதிக்க முடியாத விஷயங்களே கிடையாது. ஆனா உங்களுக்கு எந்த மார்க்கம் சூட் ஆகுங்கிறது நீங்க யோசிக்கணும். இதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாராமீட்டர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தந்திராவை பத்தி உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து உங்களுக்கு புரிதல் கொடுத்தாச்சு. கரெக்டா? அடுத்தது வந்து தந்திரால எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க எதை தொட்டாலும் முதல்ல கணபதியில இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நீங்க ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் கணபதியிலிருந்து தொட்டு தான் நீங்க போகணும். இதுக்கு வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு மார்க்கம் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த கம் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கம்ங்கிறது வந்து கணபதியோட பீஜ மந்திரம். பீஜ மந்திரத்தை பத்தி நாளைக்கு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். கன்ஃபார்ம் பீஜ மந்திரத்தை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பீஜ மந்திரம்னா என்ன செப்பரேட்டா உங்களுக்கு ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா வந்து அப்பதான் உங்களுக்கு தந்திரத்தை பத்தி ஒரு புரிதல் இருக்கும். இந்த பீஜ மந்திரம்னா என்னன்னா, ஒரு தெய்வத்தோட சக்தியை வந்து அதோட வந்துட்டு சீட் பொட்டன்ஷியல் வச்சிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு என்ன கேட்கறேன்னா, வேப்ப மரத்தோட கன்று நீங்க விதைக்கிறீங்க, அதோட கன்றும் மரமும் கிட்டத்தட்ட ஒண்ணு தானே. அந்த கன்றுக்குள்ளார தானே மரமும் இருக்கு. அந்த மாதிரிதான் வந்து கம்ங்கிறதும். அதாவது விநாயகரோட சக்தி விதை வடிவத்தில் இருக்கிற மாதிரி. பீஜம்னா விதைம்பாங்க. ஓகேவா? சீட் எனர்ஜிம்பாங்க. நீங்க வந்து அந்த கணபதியோட விதை சக்தியை வந்து நீங்க விதையா உங்க மனசுக்குள்ள விதைக்கிற மாதிரி. ஓகேவா? நீங்க கம் 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 பல லட்சம் தடவை சொன்னீங்கன்னா, நீங்க விதைக்கிற அந்த மனசுக்குள்ள உங்களுக்கு கணபதியோட சக்தி நீங்க வந்து விதையா விதைக்கிற மாதிரி உங்க மனசுலயும் உங்க சரீரத்திலயும் விதைக்கிற மாதிரி. அப்ப என்ன நடக்கும்னா, உங்களுக்கு கணபதியோட சக்தி உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆக முடியும். புரியுதா? இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, கணபதியோட சக்தியை நீங்க ஆக்டிவேட் பண்ணாம வேற எந்த தெய்வமும் உங்களுக்கு சித்தி ஆகாது. இது வந்து சத்தியமான உண்மை. சோ கணபதியிலிருந்து நீங்க ஆரம்பிச்சாகணும். சோ நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஒரு இனிஷியேஷனே கொடுத்த மாதிரி, உங்களுக்கு வந்து ஒரு தீட்சாவே கொடுத்த மாதிரி ஆன்லைன்ல. என்னன்னா வந்து கம் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அது வந்து கணபதியோட பீஜ மந்திரம். நீங்க கம் 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 இப்படின்னு வந்து நீங்க கணபதியோட பீஜ மந்திரத்தை மட்டும் ப்ராப்பரா சொல்லி உங்க மனசுக்குள்ளார அதை நீங்க இறக்கி கணபதியோட அருளை பெற்றீங்கன்னா, நீங்க மத்த தெய்வங்கள் உங்களுக்கு அன்லாக் ஆரம்பிக்கும். ஆக்சுவலி நீங்க கணபதி உபாசனை பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து மத்த தெய்வங்கள் யார் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா ஒர்க் ஆவாங்கிறது வந்து அவங்களே உங்களுக்கு நோக்கி வருவாங்க. ஓகேவா? நீங்க கணபதி ப்ராப்பரா பண்ணுங்க, அப்புறம் மத்ததெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஓகேவா? உங்களுக்கு வந்து என்ன மாதிரி தெய்வம், பெண் தெய்வமா ஆண் தெய்வமா, அதுல என்ன தெய்வம், சிவனா விஷ்ணுவா கணேசாவா, இல்ல சக்தியில் எடுத்துக்கிட்டோமா லட்சுமியா பார்வதியா சரஸ்வதியா, அதுக்குள்ளார என்ன இல்ல ஸ்ரீ வித்யா உபாசனை, எது உங்களுக்கு சூட் ஆகுங்கிறது தன்னால உங்களுக்கு தெரிய வரும். நீங்க எதை பத்தி போட்டு ஒழிக்க வேண்டியது. ஓகேவா? நீங்க போட்டு கஜ 1000 தெய்வம் இருக்குது, எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம நீங்க குழப்பிட்டு இருக்கிறதுக்குள்ள உங்களுக்கு வந்து எது சூட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து எடுத்துக்கிட்டோம்னா கஜன்னு எல்லாரும் எடுத்து இழுத்து போட்டுக்கூடாது. எல்லாத்துக்கும் ஸ்ரீ வித்யா உபாசனை இருக்காது. இப்ப நான் ஸ்ரீ வித்யா உபாசனை பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஸ்ரீ வித்யா உபாசனை சூட் ஆகுது. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து சில பேருக்கு பைரவரோட உபாசனையை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு சில பேருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு உபாசனையை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சில பேருக்கு உக்ர தெய்வம் வேஸ்ட், ஒர்க் ஆகாது. வேஸ்ட்னு சொல்ல முடியாது, அது அவங்களுக்கு வந்து சூட் ஆகாது. அவங்கள வந்து ரொம்ப அடிச்சு போட்டுரும். ஓகேவா? ஒருத்தங்களுக்கு அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட லைஃப் தேவை, அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட லைஃப்ல இருக்க சேலஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நீங்க தெய்வத்தை செலக்ட் பண்ணணும். கஜா எல்லா தெய்வத்தையும் நீங்க வந்துட்டு போய் மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கி போடுற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் முருங்கைக்காய், கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் புடலங்க இப்படி எல்லாம் எடுத்து போடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆனா எல்லாத்துக்குமே சூட் ஆகக்கூடிய உபாசனை கணபதி உபாசனை. ஏன்னா அதுதான் வந்து எல்லாத்துக்கும் பிகினிங் பாயிண்ட். இது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு இது வந்து கான்பிடண்டா சொல்றேன். கணபதி உபாசனையிலிருந்து ஆரம்பிங்க. கம் கம் கம். நான் உங்களுக்கு வந்துட்டு உட்காந்து நாம மந்திரத்தை கூட ஜபம் பண்ண சொல்ல, வேற ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை நல்லா அழுத்த நிறுத்தமா மானசீகமாவோ இல்ல வாய் விட்டோ நீங்க ஜபம் பண்ணுங்க. பாருங்க கணபதியோட அருள் உங்களுக்கு 40 நாள்ல கிடைக்கும். 40 நாள் நீங்க உட்காந்து தீர்க்கமா சங்கல்பம் எடுத்து நீங்க வந்துட்டு கணபதி மந்திரத்தை வந்து உபாசனை பண்ணணும். நீங்க இதை பண்ணீங்கன்னா தந்திர மார்க்கம் யூ ஹேவ் ஓப்பன்ட். இது நான் உங்களுக்கு கேரண்டி. அந்த கேரண்டியோட நான் விடைபெறுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களும் வெற்றியும் சித்தியும் உருவாக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.